என் பேர் டி ஜெயமுருகன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் வானவியல் கருத்தாளராக இருக்கேன். மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கேன். வானவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எளிமையான வகையில் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக இந்த கிரகணம் சார்ந்த வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய வளைய சூரிய கிரகணம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு செய்திகளை இப்பொழுது உங்கள் மத்தியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போது இந்த கிரகணமானது தனுசு என்கின்ற அந்த ராசி கூட்டத்தில் நடக்கிறது. இது சஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷன் என்று இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டலேஷனில் அந்த தனுசு ராசி அந்த இடத்துல இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிகழக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது. இதுபோல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பின்புலத்தில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படத்தான் செய்கின்றன. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8 கோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது என்பது நாம் எல்லாம் அறிந்ததுதான். அப்படியான காலகட்டத்தில் பூமி இரவு வானத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு கூட மாலை வானத்தில் வெள்ளி, வியாழன், சனி இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமையுது. அப்போ இது போன்ற எல்லா கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இந்த ஒரு கிரகணம் ஏற்படுவதைத்தான் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் 6 கோள்களும் ஒரே இடத்தில் குவிகிறார்கள், ஆகவே இது இப்படியானது அப்படியானது என்று சொல்கிறார்கள். இதற்கும் அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று தான் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். இது எப்பொழுதும் நிகழக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான். இந்த கங்கண சூரிய கிரகணமானது சவுதி அரேபியாவில் ஆரம்பிக்குது. அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி சவுதி அரேபியாவில் பக்கம் ஆரம்பித்து அப்படியே அரபிக்கடல் வழியாக வந்து கேரள மாநிலத்தில் செருவாத்தூர்ன்ற ஒரு பகுதியிலிருந்து தான் துவங்குது. அந்த வழியாக உள்ளே வரும்போது நமது நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஊட்டி, அதுபோல் கோவை, ஈரோடு, வர வழியில் அவினாசி, பல்லடம் இந்த திருப்பூர் மாவட்டங்களில், அதே போல் ஈரோடு, கரூர், திண்டுக்கல், திருச்சி, இது புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகளை கடந்து தான் இந்த 10 மாவட்டங்கள் வழியாகத்தான் இந்த வளைய சூரிய கிரகணத்தை அதனுடைய பாதை அமைகின்றது. மற்றவங்கள்லாம் எப்படி பார்க்கலான்னா அந்த கிரகணத்தினுடைய அந்த வளையத்தை பார்க்க முடியாது. பகுதி சூரிய கிரகணமாக மற்ற மாவட்டங்கள் இருக்கிறவங்க பார்க்கலாம். சூரிய கிரகணம், சூரிய கதிர்கள் அன்றாடம் நம்ம மேலே படுறோம். அதன் மூலமாக நம்ம அலுவல்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சூரிய கிரகணத்தின் போதும் அதே தான். சூரிய கிரகணத்தின் போதும் நாம் அலுவல்கள் வெளியில் போய் செய்வதாலேயோ அல்லது சாப்பிடுவதாலேயோ அந்த மாதிரி எந்த ஒரு வழக்கமான பணிகள் செய்வதாலேயோ அங்கே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. குறிப்பாக இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது, யாருமே வெளியில் வராதிங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதற்கு இதை மையப்படுத்திய கூட ஏராளமான ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களை வைத்தே ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அதே போல் இப்படியான மர்மமான கதிர்வீச்சுகள் ஏதானும் வருகிறதா என்றும் ஆராய்ச்சிகள் வந்து செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அப்படி அறிவியல் பூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இயல்பாக இருப்பது போல தான். உள்ளபடியே அந்த கிரகணம் நிகழக்கூடிய பகுதிகளில் வெப்பநிலை மட்டும்தான் சற்று குறைவாக இருக்கும், வேறு ஒன்று பாதிப்பும் இல்லை என்பதுதான். முன்னோர்கள் இந்த கிரகணத்தினுடைய தன்மையை எதனால் ஏற்படுகிறது என்று தெரியல. பகலில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூரியன் திடீர்னு மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது எதனால் ஏற்படுதுன்னு தெரியலன்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. சூரியன் என்பது நாம் வணங்கக்கூடிய கடவுளாக போற்றுகின்றோம். நாம் ஞாயிறு போற்றுறதும் என்று ஞாயிறை வணங்குகிறோம். திங்களை போற்றுறதும் திங்கள் போற்றுறதும் என்று திங்களை வணங்குகின்றோம். வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் இயற்கையை வணங்குகின்ற பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே திடீரென்று இப்படி சூரியனையே ஏதோ மறைக்குது என்று சொல்லும்போது அப்போ ஏதோ ஒரு விஷயம் அதில் வந்து முழுங்குது என்று நினைத்தார்கள். இது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அதற்கான விளக்கம் தெரியாத போது அதை பாம்பு முழுங்குவதாக ஒரு அடையாளப்படுத்தி சொன்னார்கள். ஒரு பாம்பு வந்து ஒரு முட்டையை முழுங்கினா எப்படி இருக்கும், அப்படியான ஒரு காட்சியில் தான் அந்த மாதிரி சூரிய கிரகணம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல மூடுது அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 13 லட்சம் மடங்கு பெரிய சூரியன். இதை முழுங்க வேண்டும் என்று சொன்னால் அதை போல எவ்வளோ பெரிய பாம்பு இருக்க வேண்டும்.
ஸோ அப்படியெல்லாம் ஒரு பாம்போ இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கல. இது வந்து ஒரு எளியவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பெரியவர்கள் சொன்ன ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு, ஒரு கதை, அவ்வளோதான். அதன் காரணமாக தான் என்னென்னா, கிரகணம் முடிஞ்ச உடனே குளிக்கணும், அப்போ உணவு செய்திருந்தால் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு கருத்துக்கள்லாம் நிலவியது. அது பழைய ஐதீகமானது. அது இன்றைக்கு அதெல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே சொன்ன போல் அந்த சமைச்ச உணவுகளையே பரிசோதனையும் செய்து பார்த்துட்டாங்க. ஏதாவது பாக்டீரியல் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கா, நுண்ணுயிர்கள் ஏதாவது அதிகமாக வளர்கிறதா அந்த நேரத்தில், அப்படிலாம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அதே மாதிரி அவ்வளோ பெரிய சூரியன், நம்ம முழு நிலவை போல், முழு நிலா இருக்கு இல்லைங்களா, பௌர்ணமி நேரத்தில் வரக்கூடிய வெளிச்சம் எப்படின்னு தெரியும் நமக்கு. பௌர்ணமி நேரத்தில் வரக்கூடிய வெளிச்சத்தை விட இந்த முழு சூரியன் தரக்கூடிய வெளிச்சம் கிட்டத்தட்ட 4 லட்சம் மடங்கு. முழு பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை விட முழு சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் 4 லட்சம் மடங்கு. அந்த 4 லட்சம் மடங்கு வெளிச்சத்தை நாம் கொண்டு போய் அப்படியே நேரடியாக பார்க்க முடியாது. ஸோ அந்த வெளிச்சம் மறைக்கிறதுனால நமக்கு நன்மை தான் ஏற்படுமே ஒழிய தீமை ஏற்படாது என்று தான் அறிவியல் ரீதியில் சொல்லப்படுகிறது. 8:05 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சூரிய கிரகணம் 11:15 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது 11:15 விலகிடும். அப்போ அது வரைக்குமே கிரகண காலம்தான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு கிரகண காலம்தான். ஆனால் இந்த வளைய சூரிய கிரகணம் என்பது அந்த கரெக்டாக உள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய வளையம் போல தென்படக்கூடியது ஒரு 2 நிமிடங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 9:31 நிமிடத்திலிருந்து 9:32, 33 முடிஞ்சிடும். அந்த சமயத்தை நாம் பார்த்துட்டா தான் அந்த வளையத்தை பார்க்க முடியும். அந்த வளையம் என்பது அந்த நேரத்தில் தான் தெரியும். ஏன்னா ரிலேட்டிவாக, அதாவது ஒப்பீட்டு அளவில் பூமியானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் இப்படி இப்போ இருக்கோம், இந்த பேட்டி கொடுக்க துவங்க போது இருந்த இடத்த விட இப்போ பூமியானது என்ன பண்ணிட்டு இருக்குங்க, அப்படி நகர்ந்துகிட்டே இருக்கு. மணிக்கு அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம பூமியானது சுற்றிட்டு இருக்கு. அப்படி ஆக ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அது நகர்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியாது, நாம் நகர்வது தெரியாது, ஆனால் அது நகர்வது போல தெரியறதுனால அது நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால கிரகணம் தப்பியும் பூமி அருகாமையில் வராது இந்த காலகட்டம். ஆமாங்க ஆமாங்க இல்லை, இது ஒவ்வொரு ஆண்டும் வர்றது தானே. அதாவது பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னு சொல்கிறோம். நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னு சொன்னால் கூடங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். தூரமாக இருக்கும்போது, சூரியனை விட்டு தூரமாக இருக்கும்போது 15.1 கோடி கிலோமீட்டர், கிட்ட இருக்கும்போதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது 14.9 கோடி கிலோமீட்டர். 14.9 கோடிக்கும் 15.1 கோடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்களே. அது சற்றேறக்கூடிய வட்டம் தான், ஆனால் கொஞ்சம் தான் விலகி இருக்கும். அப்படி 14.9 கோடி கிலோமீட்டருக்கு அருகில் வர்றப்போ சூரியன் இயல்பான அளவை விட கொஞ்சம் பெருசாக தெரியும், அவ்வளோதான். ஸோ அதுதான் இந்த காலகட்டம். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நமது டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பூமியானது சூரியன் கிட்ட இருக்குது. அதாவது நமக்கு பனிக்காலம் போது நம்ம சூரியன் கிட்ட இருக்கோம். இது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். சார், நமக்கு பனிக்காலமாக இருக்குது, அப்போ நம்ம சூரியன் கிட்ட இருந்தால் வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்கும், வெயில் காலமாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி தான் இல்லை. ஏன்னா நம்ம பூமி இப்படி சூரியனை நேராக நின்று சுற்றலை. அப்போ நேராக நின்று சுற்றும் போது இப்படி கிட்ட வரும்போது வெப்பம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும்ல. ஆனால் இது சாஞ்சி நின்று சுற்றுது. அப்போ நம்ம நீள்வட்ட பாதையில் இப்படி கிட்ட வரும்போது வட துருவத்தில் நாம் இருக்கோம், வடகோளத்தில் இருக்கோம். இது நிலநடுக்கோட்டு பகுதின்னு சொன்னால் நாம் வடகோளத்தில் இருக்கோம். வடகோளத்தில் இருக்கிறவங்க மேலே சூரியனுடைய கதிர் இப்படி சாய்வாக விழும். சாய்வாக விழும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதனுடைய வெப்பம் அதிகம் இருக்காது. அப்போ யார் மேலே செங்குத்தா விழும்? தென் கோளத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ இப்போ வந்து அண்டார்டிகா பகுதியிலையோ அல்ல ஆஸ்திரேலியா பகுதியிலையோ தென் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளெலாம் என்னது, சம்மர் சீசன். இப்போ நமக்கு தான் பனிக்காலம், ஆனால் அவங்களுக்கு கோடை காலம். அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுன்றது தான். ஏன்னா பூமியானுடைய சாய்வாக சுற்றுவது என்பது தான் இந்த பருவகாலம் மாற்றுவதற்கு காரணமாக அமைகிறது. அதனால் நமக்கு இப்போ கிட்ட வரும், சூரியன் பெருசாக தெரிகிறது. அந்த சமயத்தில் நிலம். ஆமாங்க, ஆமாம் 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 ஆமாம். வேறு நாடுகளில் அதான் சொன்னேன் இல்லைங்களா, சவுதி அரேபியாவில் துவங்குது, அது அப்படியே அந்த நாடுகளில் வருது, அப்புறம் கீழே வந்துட்டு இலங்கை வழியாக நம்ம திரும்ப சிங்கப்பூர், மலேசியா போன்ற அந்த பகுதிக்கு போய் கடந்துருது. அதுக்கான டீட்டெயிலான விளக்கங்கள் அந்த படத்தில் இருக்குது. அது சொன்னால் இந்த பகுதி இரவு. இப்போ இதை நிலா வந்து இப்படி வரும்போது